Hi, welcome to Seren's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பண்ண போறோம். நம்ம வெரைட்டி ரைஸ் அப்புறம் சாம்பார் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு காரசாரமா ஒரு சைட் டிஷ் வேணும் அப்படினு எதிர்பார்ப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா வறுவல் பண்ணுவோம். உருளைக்கிழங்கு வறுவல் இல்ல வாழைக்காய் வறுவல் இதுதான் அதிகமா நம்ம பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம பண்ண போறதுமே வாழைக்காய் வறுவல் தான். ஆனா அது வந்து ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல டிஃபரண்டான ஒரு ஸ்டைல்ல பண்ண போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா இந்த வாழைக்காய் வந்து குலைவா இருக்காது. நம்ம எப்பவுமே வாழைக்காய் வறுவல் பண்றப்ப குலைஞ்சு போயிடும். கொச கொசன்னு ஆயிரும் இல்லையா. இன்னைக்கு நம்ம பண்ண போற வாழைக்காய் வறுவல் வந்து தனித்தனியா ஒன்னொன்னுமே தனித்தனியா இருக்கக்கூடிய வாழைக்காய் வறுவல் குலைவே குலையாது. அந்த மாதிரியான ஒரு ஸ்டைல்ல தான் இன்னைக்கு நம்ம வாழைக்காய் வறுவல் பண்ண போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் வந்து 2 வாழைக்காயை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி கொஞ்சம் தயிர் ஊற்றி அந்த தண்ணியில் கலந்து ஊற போட்டிருக்கேன். எதுக்காகனா வாழைக்காய் வந்து தண்ணியில் வெட்டி போட்டோம்னா கருத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தயிரோ மோரோ கலந்து வெட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கருத்து போகாமல் அப்படியே வெள்ளையாகவே இருக்கும். இப்போ இதை நம்ம எண்ணெய் காய வைக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதோட நம்ம வந்து பொரிச்சு எடுக்க முடியாது இல்லையா. அதனால் கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியை வடித்து எடுத்தாச்சு. தண்ணியை வந்து நல்லா உங்களுக்கு பயமாக இருக்கும் எண்ணெயில் போட்டால் வெடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா தொடச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு, பொரிச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிட்ருக்கு, இதில் பொரிச்சுக்கலாம். வாழைக்காய் வந்து நல்லா வெந்து கலர் மாதிரி வரும் பார்த்திங்களா. அந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு இந்த மாதிரி வாழைக்காயை வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்கிறதையும் வறுத்து எடுத்துக்கலாம். வாழைக்காயை பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இந்த எண்ணெயை கொஞ்சம் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் வந்து நீங்கள் வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதை நம்ம மற்ற சமையலுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்பளம் பொரிக்கவோ இல்லை சமையலுக்கோ எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். அந்த எண்ணெயை மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெயை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து வரட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பருப்பு வந்து நல்லா ஒன்று போல் வேகும். ரொம்ப தீ வந்து அதிகமாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். அதனால கம்மியான தீயிலே வச்சுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கலர் மாதிரி வந்ததுமே கருவேப்பிலை, ஒரு 5 பல் பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். நம்ம போட்ட இந்த வெள்ளை பூண்டும் கூட பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி பருப்பும் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இந்த டைமில் இப்போ நம்ம வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டிடி பெருங்காயம் தான் யூஸ் பண்ண போகிறேன். டிடி பெருங்காயம் வந்து 125 வருஷமாக பெருங்காயம் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பெருங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே சமயம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் அது நம்ம சாப்பாட்டில எல்லாம் சேர்த்துக்கிறதுனால நமக்கு ஜீரண சக்தியெல்லாம் அதிகமாக கிடைக்கும். எப்பயுமே பெரும்பாலும் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது நான் வந்து டிடி பெருங்காயம் தான் நம்ம அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கிறேன். இவங்க வந்து டிடி பெருங்காயம் பவுடராகவும் கொடுக்குறாங்க, இல்லை இந்த மாதிரி கட்டி பெருங்காயமாகவும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இதில் எந்த பெருங்காயம் தேவையோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டிடி பெருங்காயம் தூள் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போது டிடி பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுருவோம். மஞ்சள் தூள் கொஞ்சம், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். அந்த எண்ணெயில் இதை நல்லா வதக்கி விட்டுறணும். அடுத்து தேவையான உப்பு. நான் சொல்கிறேன், அடுப்பை வந்து சிம்லையே தான் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எல்லாமே கருகி போயிடும். அதனால சிம்லையே வச்சுக்கோங்க. உப்பு வந்து நம்ம வாழைக்காயில் வந்து சேர்த்துக்கல. அதனால் இப்போ உப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய், அதையே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இப்போயுமே அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, கலந்து விட்டுருவோம். நல்லா கலந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் தண்ணி நம்ம கையில் எடுத்தால் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தண்ணி அதை தெளித்து விட்றலாம். தெளித்து விட்டுட்டு கலந்துருவோம். அடுப்பு வந்து இப்போ சிம்மில் தான் இருக்குது. இப்போ மூடி வச்சிடலாம் 2 நிமிஷத்துக்கு. இப்போ 2 நிமிஷம் கிட்ட நல்லா வேக வச்சாச்சு. அந்த தண்ணி ஊற்றின தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா வத்திருச்சு. பார்த்திங்களா நல்லா ட்ரை ஆயிடுச்சு.
ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. வந்து எதுக்காக நம்ம இதில் தண்ணி ஊற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த காயில் வந்து உப்பு பிடிச்சிருக்காது. கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா உப்பு பிடிச்சிரும். அதுக்காக தான் அந்த லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். நம்ம கையில் 1 கை 2 கை அளவுக்கு நீங்கள் தண்ணி தெளிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அளவுக்கு அதிகமாக தெளிச்சிங்கன்னா காய் வந்து குழஞ்சு போயிடும். அப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு வாழைக்காயும் தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வேக வைக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வறுவல் செய்யணும். அப்போ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போயுமே வாழைக்காய் வறுவல் பண்ணோம்னா நம்ம டைரெக்டாக வேக வச்சு செய்வோம். அப்படி பண்ணுறப்ப என்னாங்கன்னா வாழைக்காய் வந்து குழஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வாழைக்காய் வறுவல் பண்ணிங்கன்னா வாழைக்காய் வந்து தனித்தனியாக ஒன்றுமே தனித்தனியாக இருக்குது பாருங்களேன், அந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் வாழைக்காய் வறுவல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செட்டின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.